2024 ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மார்ச் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்த தொடர்ல கோப்பையை வின் பண்றதுக்காக அனைத்து 10 அணிகளும் இறுதிக்கட்டமா தயாராகி வர்றாங்க. அந்த 10 அணிகளுக்கு மத்தியில 2016க்கு அப்புறம் கோப்பையை வின் பண்ற லட்சியத்தோட களத்துல இறங்குற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்வாகம் தங்களோட புதிய கேப்டனா 20 கோடிக்கு வாங்கப்பட்ட ஆஸ்திரேலிய பிளேயர் பட் கமின்ஸ் செயல்படுவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முன்னதா 2023 SA20 தொடர்ல ஹைதராபாத் அணியோட கிளையான ஈஸ்டர்ன் கேப் அணிக்கு முதல் வருஷத்திலேயே தென்னாப்பிரிக்க பிளேயர் ஐடன் மார்க்ரம் கேப்டனா கோப்பையை வின் பண்ணி கொடுத்தாரு. அதன் காரணமா கென் வில்லியம்சனை கழட்டிவிட்ட ஹைதராபாத் நிர்வாகம் அவரை கேப்டனா அறிவிச்சாங்க. இருந்தாலும் அவரோட தலைமையில 2023 ஐபிஎல் தொடர்ல ஹைதராபாத் லீக் சுற்றோட பரிதாபமா வெளியேறினாங்க. ஆனாலும் 2024 SA தொடர்ல மறுபடியும் ஈஸ்டர்ன் கேப் அணிக்கு கோப்பையை வின் பண்ணி கொடுத்த மார்க்ரம் சாம்பியன் பட்டத்தை தக்க வச்சாரு. அதன் காரணமா மறுபடியும் ஐபிஎல் தொடர்ல கேப்டனா செயல்படுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட அவரை கழட்டிவிட்ட ஹைதராபாத் நிர்வாகம் 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலக கோப்பையை ஒரே வருஷத்துல வின் பண்ணி சாதனை படைச்ச பட் கமின்ஸை புதிய கேப்டனா அறிவிச்சாங்க. இந்த நிலைமையில ஐடன் மார்க்ரமை கழட்டிவிட்டு பட் கமின்ஸை கேப்டனா அறிவிச்சிருக்க ஹைதராபாத் அணியோட அணுகுமுறை தவறா இருப்பதா முன்னாள் பிளேயர் இர்ஃபான் பதான் விமர்சிச்சிருக்காரு. இதனால பிளேயிங் 11 கூட சரியா வடிவமைக்க முடியாதுன்னு தெரிவிக்கிற அவரு இது பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில என்ன பேசியிருக்காருன்னா, கேப்டன்ஷிப் அப்படின்னு பேசும்போது நீங்க பட் கமின்ஸை தாண்டி யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா சமீபத்துல உலக கோப்பையை வின் பண்ணி கொடுத்த அவரு கடந்த 1.5 வருஷங்களா அசத்திட்டு வர்றாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, T20 கிரிக்கெட்ல கேப்டன்ஷிப் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு ஏத்த மாதிரி ஐபிஎல் போன்ற T20 போட்டிகள்ல பட் கமின்ஸ் செயல்பாடுகளும் புள்ளி விவரங்களும் நல்லாவே இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹைதராபாத் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க இங்க மிகப்பெரிய நகர்வை செஞ்சிருக்காங்க. கமின்ஸ் கேப்டனா நியமிக்கப்பட்ட மார்க்ரம் நிலைமை என்ன? ஒருவேளை அவங்க 2 பேரும் விளையாடினா ஹஸ்ரங்கா விளையாடுற 11 பேர் அணில விளையாடுறது கஷ்டம். அதே மாதிரி மார்க்கோ யான்சன், ஹென்ரிச் கிளாசன் போன்ற தரமான வெளிநாட்டு பிளேயர்ஸ் வெளியே உட்கார வேண்டிய நிலைமை வரலாம். அதனால கேப்டன்ஷிப்பை விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலரா பட் கமின்ஸ் நல்லா செயல்படுவாரா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.